படிக்க போற பெண்கள் வாக்கை இழுக்கணும், மாணவர்கள் வாக்கை இழுக்கணும், மகளிர் வாக்கை கவரணும் என்று திட்டமிடுவதுதான் தேர்தல் அரசியல். இப்ப உதாரணமா 31 லட்சம் பேருக்கு ஒரே நல்ல மடிக்கணி. எப்போ எப்போ இந்த மாத தேர்தல் போன மாதம் 31 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணி. இதுதான் கேடுகட்ட தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் என்ன பண்ணிருக்கணும்? போன ஆண்டே கொடுத்துருக்கணும். உண்மையிலே மாணவர்கள் மேல அக்கறை இருந்தா போன ஆண்டே கொடுத்துருக்கணும். அதுவும் பிளஸ் 2 படிக்கிறவருக்கு இல்ல, 3ஆவது ஆண்டு படிக்கிறது. எவனுக்கு வாக்குரிமை இருக்கோ அவனுக்கு கொடுத்துறது. மருத்துவ கல்வியில 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த வாக்கை உறுதி செய்யும். எப்படி? இதுதான் தேர்தல் அரசியல். இப்போ இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு 3000 கொடுக்கல. இந்த முறை பொங்கலுக்கு, ஏன்னா இந்த ஆண்டு தேர்தல் வருதுங்கிறதுனால இந்த ஆண்டு பொங்கலுக்கு 3000 பணம். தேர்தல் அரசியல். இப்போ திடீரென்று 1,31 லட்சம் வங்கி கணக்குல ஒரே நல்ல ராத்திரியில 1,31 லட்சம் வங்கி கணக்குல 5000 ரூபாய் போடப்பட்டிருக்கு. 6,800 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு. எதுக்கு? இந்த ஓட்டுக்கு தான், இந்த வாக்குக்கு. அதுல அது என்ன காரணம்? நீங்க இந்த தேர்தல் வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் போயிடும். நாங்க முறைப்படி மக்களுக்கு கொடுக்குற 1000 கொடுக்க முடியாது. அதனால இந்த 3 மாசத்துக்கு நாங்க தர முடியாது. அதனால முன்கூட்டியே இந்த 3000 போட்டுருவோம். அப்புறம் 2000 இருக்குன்னா கோடை ஏப்ரல் மேல உங்களுக்கு கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன். ஏன்னா இந்த ஆண்டு தான் ஏப்ரல் மே வருது, போன ஆண்டு இல்ல. அது இந்த ஆண்டு வர்றதுனால கை செலவு அப்பாவுக்கு நாட்டு குடிகள் மேல அக்கறை. கை செலவுக்கு 1000 ஏப்ரல் மாசத்துக்கு மே மாசத்துக்கும் கை செலவுக்கு கொடுத்துருக்காப்ல. ஏன் ஏப்ரல் மேல தேர்தல் வருது. வாக்குக்கு நேரடியாக காசு, மக்கள் காசு, அரசு காசு 6,800 கோடியை அதிகாரத்தில் இருப்பதால் மக்களின் வங்கி கணக்கில் கொடுத்து தன் வாக்கை தக்க வைக்கிறது. இதுதான் தேச துரோகம், ஜனநாயக படுகொலை. சம அளவில் தேர்தலில் போட்டிடுறோம் நாங்க. மக்களாட்சி ஜனநாயகத்துல சம வாய்ப்பு, சம உரிமை இல்லைங்க. எனக்கு எங்க சம வாய்ப்பு, எனக்கு எங்க சம உரிமை? உங்ககிட்ட காசு இருந்தது, கவர்மெண்ட் அரசு உங்ககிட்ட இருந்து போட்டீங்க. நான் என்ன பண்றது? எப்படிப்பட்ட ஆட்சி முறை, எப்படிப்பட்ட அரசியல்? என் தாத்தன் காமராஜர் தேர்தல நிக்கல, கட்சி ஆட்சி அமைக்குது. அப்ப தேர்தல நின்று 6 மாசத்துக்குள்ள வெள்ளம், அப்பதான் முதலமைச்சராக முடியும். அப்ப குடியாத்தத்துல ஒரு இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் அங்க கோதண்டராமன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருத்தர் போட்டிடுறாங்க. நம்ம தாத்தாவும் போட்டிடுறாங்க. வாக்கெட்டு போகும்போது சனம் ஓடியாரு. ஐயா இந்த பாலத்தை கட்டி கொடுங்கய்யா, இந்த பாலத்தை கட்டி கொடுங்கய்யா, நாங்க உங்களுக்கு ஓட்ட போட்டுறோம், நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்றாங்க மக்கள். நான் பார்க்கலாம் போயிட்டாரு. கூட வந்த தலைவர் ஐயா கட்டி தாரேன்னு ஒருத்த வார்த்தை சொல்லியிருந்தா சனம் நமக்கு ஓட்டு போட்டுரும்ல. அது நல்லா இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம், நம்ம போட்டிடுறோம். ஐயா முதலமைச்சர் கட்டி கொடுத்துருவாருன்னு சனம் நம்பும். நான் கட்டி தரேன்னு சொன்னா ஒரு மாதிரி லஞ்சமாயிடாதா? நம்மளை எழுத்து நிக்கிற கோதண்டராமனுக்கு என்ன பதவி இருக்கு? அவர் என்ன உறுதி செய்ய முடியும்? அதனால தப்பு. சரி, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தோம்னா செஞ்சுக்கிடுவோம். அப்படி நம்ம வார்த்தை கொடுத்து ஓட்ட வரைக்கும் உள்ளதுன்றாப்ல. அவன் வாழ்ந்த நாட்கள் தான் இது. ராத்திரி 5000 வங்கிகள் வருது. மக்கள் அரசியல், தேர்தல் அரசியலுக்கு வேறுபாடு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் மறுபடியும் பேசுறேன். புரியுதா? புரியும், உங்களுக்கு புரியும். மக்கள் அரசியல் என்பது பாருங்க, தலைவனுக்கும் மணியார்மணிக்கு வித்தியாசம் இருக்கு. இவங்க எப்படின்னா, ஐயா எம்ஜிஆர் எப்படின்னா பசிக்குது அப்படின்னா அவர் போடுக்க மாட்டார். பசிக்கிறதா போய் சாப்பிட்டோம் இந்தா அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த காமராஜன் ஒருத்தர் பாருங்க, அது எப்படின்னா, ஐயா பசிக்குது ஐயா, நான் சாப்பிட்டு நான் இங்க இருப்பேன், இந்த இடம் இங்கதான் இருப்பேன், சாப்பிட்டு என்ன பாரு போயிட்டு சாப்பிட்டு வந்த உடனே ஐயா நான் சாப்பிட்டேன் அப்படியா, அங்க காசு கொடுத்து அனுப்பியாச்சு. அது ஹியூமன் பீயிங், மனிதாபிமானம், அவ்வளவுதான். இது எப்படின்னா, சாப்பிட்டு உட்காரு பேர் என்ன? ரங்கசாமி. என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கேன். பட்டப்படி படிச்சிருக்கேன். எந்த ஊரு? ராமநாதபுரம். அப்படியா? அப்பா என்ன வேலை செய்யறாங்க?
விவசாயம் பார்க்கிற விவசாயம். உனக்கு எந்த வயசு? எனக்கு 26 வயசு ஆயிங்க. சரி சரி, நீ போ போ. வாத்தியாரியை கூப்பிட்டு, நாட்டுல பட்டம் படிச்சுட்டு 26 வயசுல சாப்பிட வழி இல்லாம திருறானே, இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் இலக்கியம் படிச்சுட்டீங்க, அவனை பூரா கணக்கெடு கணக்கெடுங்க. படிச்சுட்டு வேலை இல்லாத அத்தனை இளைஞர்களுக்கும் நிரந்தர பசிய போக்குறதுக்கு வேலை கொடுக்க திட்டத்தை தீட்டு இவன் தான் தலைவன். புரியுதா புரியுதா? அப்பதான் எப்படி சொன்னா, லீ குவான் யூ இந்த சின்ன நாடு உன் சென்னையில வாய்தா இருக்கும், 45 நிமிஷத்துக்கு மொத்த நாட்டையும் சுத்தி வந்துடலாம். அவன் லீ குவான் யூ ஒரு கனவு நாயகம் வரலாம், ஒரு ரெவல்யூஷனிஸ்ட், ஒரு புரட்சியாளர் வரலாம். அவன் எப்படி வரான்? உன் மகமாரி வரலாம். எப்படி? நான் உங்கள் கருத்துக்கானவன் அல்ல, உங்கள் நலனுக்கானவன். புரியுதா? அதே மாதிரி அவன் தான் எப்படி வரான்? ஒன்லி 10 years என் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக உருவாக்குவேன். இன்னும் 1000 ஆண்டுகள் தாண்டி போனாலும் என் நாட்டை பற்றி இந்த உலகம் பேசுற உயரத்தில் வாப்பேன். என்னுடைய கவலை நெக்ஸ்ட் எலெக்ஷன் அல்ல, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். எப்படி? நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அத எப்படி சொல்றேன்? வேற வேற வார்த்தையில சொல்றேன். அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் யாராவது சிந்திக்கிற தலைவர்களாக இருந்தால் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருக்குமா என்று சிந்திக்க சிந்தித்துவா. எப்படி என்ன பண்ணிருக்கணும்? ஒரு சமூகத்தை கட்டமைக்க கையில் இருக்கிற ஆக சிறந்த கல்விதான். கல்விதான். ஆனால் அம்பேத்கரை ஃபர்ஸ்ட் எஜுகேட் தான் சொல்ல, கற்பின்னு சொல்ல. கல்விதான் சிறந்த செல்வம். உலகத்தில் அறிவு செல்வம் தான். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிற அறிவு மூதாட்டியாவை. கல்வியில் தான் ஒரு சமூகம் ஒழுக்கமான நன்னறி மிகுந்த மேம்பட்ட சமூகமாக கட்டமைக்க முடியும்னா கல்வி. அந்த கல்வி எங்க இருக்கு? முதலாளிகிட்ட. எப்படி இருக்கு? விற்பனை பொருள், உயர்ந்த லாபம் கொடுக்கிற தொழில். உன் வகுப்பறை அறிவு கல்வரையாக இல்லை, வியாபார அறையாக இருக்கிறது. இதை தகர்க்கணும். தகர்த்தணும். உலகத்தரத்துக்கு கல்வியை கொடுக்கணும். சரியான சமமான தரமான கல்வி இருக்கு. தனியார் முதலாளிகிட்ட என்ன கிடைக்குது மக்கள் நினைக்கிறானோ, தனியார் கல்லூரியில என்ன கிடைக்குன்னு நினைக்கிறானோ, அந்த தரத்தை தாண்டி அரசு பள்ளி கல்லூரியில் கல்வி கொடுக்கணும். சரியாக சமமாக தரமாக ₹1 கட்டணம் இல்லாம கொடுக்கணும். அங்க இருந்துதான் மாறுதலை ஆரம்பிக்கணும். இது என்னது? அடுத்த தலைமுறை பற்றி சிந்தனை. தேர்தல் அரசியல் இல்லை, கட்சி அரசியல் இல்லை, மக்கள் அரசியல். இதைத்தான் நம்ம செய்யணும். இதுதான் செயல் அரசியல், சேவை அரசியல். இப்படி யார் செய்தால்? உலகத்தில் பின்லாந்து 2வது தென்கொரியா, 3வது சின்ன நாடு சிங்கப்பூர். கல்வியில உலகத்தில் எத்தனை நாடு? 3வது இடத்துல ஒரு உள்ளங்கீரம் சிங்கப்பூர். எழுதி வைத்துக்கொள், உன் மகன் இடத்த நாட்டப்போடு. இதே பின்லாந்தும் இதே தென்கொரியாவும் சிங்கப்பூரும். அங்கிருந்து சொல்லும் உலகத்திலே தலை சிறந்த கல்வியை யார் கொடுக்கிறாங்க? உலகத்தரம், தமிழ்நாட்டு தரம் என்று சொல்லுகிற அளவுக்கு கல்வி இந்த ஒரு மகன் உயர்த்துவேன். தனியார் முதலாளிகளோட போட்டி போடுவேன். மலேசியா போடுது, அமெரிக்கா போடுது. என்ன போடுது? தனியார் பள்ளி கல்லூரி, தனியார் மருத்துவமனை என்ன கொடுத்ததோ அதுக்கு இணையாக போட்டியை போட்டு காம்படிட் பண்ணி மக்களுக்கு சேவை செய்து அது மாதிரி செய்யும். கல்வியில் இருந்துதான் ஆரம்பிக்கணும். கல்வியில் இருந்தா சாலை விதி, சட்டம், ஒழுங்கு எல்லாம். அந்த பையா அப்துல் கலாம் அவர்கள் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்து ஒரு செய்தியை சொல்றாரு. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் என் நாட்டு மக்கள் அந்த நாட்டு சட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. என் சொந்த நாட்டுக்கு வந்தா இவரும் கடைபிடிக்கிறது இல்லை. சாலையில குப்பை போடுறது, பக்கம் பிடிச்ச வச்சு போடுறது, அங்க ஒண்ணு கிடைக்கிறது, மழை அப்படி போடுறது, சாலை விதி எதையும் மறைக்கிறது இல்லை. ஏன்? இந்த நாடு கொடுத்திருக்கிற அளவு கடந்த சுதந்திரம். அப்ப எப்படி சரி செய்யல? கட்டுப்பாடற்ற சுதந்திரமற்ற கட்டுப்பாடு சரியா வர. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு கோடு போடணும். இங்க இருந்து அங்க ஒரு மார்ச் செக் பண்ணா எப்படி வேணாலும் ஓடி போய் கோட்டை தொடுனா ஒருத்தரும் ஓட மாட்டான். இவனை அடிப்பான், அவன் அடிப்பான், போயிட்டு வர மாட்டான். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு கோடை போடணும். ட்ராக். இந்த கோட்டுக்குள்ள 1ஆம் நம்பர் ஓடு, 2ஆம் நம்பர் ஓடு, 3ஆம் நம்பர் ஓடு. ஓடினால் தான் ஒழுங்கு வரும்.
ஓட்ட பந்தயத்துக்கே கோட்டைப்படுத்தினா இப்ப நாட்டுக்கு தேவையா தேங்கிறத அறிவு சமூகம் சிந்திக்க. கல்வியில் இருந்தால் சமூகத்தை கட்டமைக்கணும் முதல்ல. இரண்டாவது மருத்துவம், அதை கொடுத்திருக்காரு. இல்ல முதலமைச்சருக்கு முடியலைன்னா கால்நடை படுத்தி பார்க்கல, மந்திரிக்கு முடியலைன்னா அப்போதை படுத்தி பார்க்கல, ஆனா நமக்கு முடியலைன்னா பாதை கட்டி சுடுகாட்டை படுத்த வேண்டியதான். ஏன்? அவ்வளவுதான். மக்களின் மீது அக்கறை அவ்வளவுதான், மக்களுக்கான ஆட்சி அவ்வளவுதான், மக்களுக்கான அரசியல் அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணும்? தனியார் முதலாளிகள் கொடுக்கிற நாட்டிற்கு அரசின் மருத்துவத்தை தூக்கம் உயர்த்தும். இது அரசின் கடமை. செய்வர படிச்சுட்டு இருக்கும்போது மோட்டர் பைக்களை ஏறி ஒரு ஊரா போய் மக்களுக்கு இலவசமா மருத்துவம் செய்யணும். அவருடைய கேட்கணும், என் கல்வி என் மக்களுக்கான மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை, அதை உங்களை கொடுக்கணும். நாங்க சிறந்த மருத்துவம் கட்டணம் இல்லாம கொடுப்போம். அடுத்து குடிநீர் கட்டணம் இல்லாம தரும். இது மூன்று கட்டணம் இல்லாம தரும். ஏன் கட்டணம் இல்லாம தருவேன்னு சொல்றேன்? ஏன் இலவசங்கிற சொல்ல நான் சொல்லல, அது இருக்கு, அறிவு இருக்கு. அந்த சொல்ல இந்த நாட்டுல இல்லாம ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இவன் எதுக்காக வருவான் இலவசம், ஒரு ஏலம் வருவான். நான் வந்தா 2000, இதை வந்தா 2000, இன்னொருத்தவங்க 2500. இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அண்ணன் பாண்டியராஜன் எடுத்த படம். இந்த படத்துல எங்க அண்ணன் 10 பைத்தியத்தை போட்டுருவாப்ல, பயிர்வாங்க பழைய நாற்காலி இதுல போடும்போது நான் சொல்றத திருப்பி சொல்லணும். 1000 சொல்றேன். நான் 1000னா 2000 சொல்லணும். நான் 2000னா 3000 சொல்லணும். பயிற்சி கொடுத்து 5 பைத்தியங்களை நீச்சிருவாப்ல. இவரு 7,000 மதிப்பு இந்த நாற்காலி 1000 அப்படின்னு ஒரு வைத்தோம். 2000 இன்னொரு 3000 இன்னொரு 4000 இப்படி பைத்தியக்காரங்களை நீ சேர்ந்து அவன் ஒண்ணு ஏலம் போட்டுக்கிட்டீங்க. 1000 2000 கடைசியா ஒரு பித்தம் பிம்பிடி கீப்பிடா அப்படின்னு பைத்தியங்களா. நீ 1000 கொடு 2000 கொடு, எங்க இருந்தா எடுப்ப அந்த 2000? ஏற்கனவே 10,50,000 கோடி, 10 லட்சம் கோடி கடன் டெபிசிட், கடன் 1 லட்சம் கோடி வட்டி, நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி போயிட்டு இருக்கு. இவன் அறிவிச்சிருக்க ஃப்ரீ ஸ்கீம் இருக்குல்ல, இலவச தேர்தல் அறிக்கை என்ன நினைக்கிறேன்? நாங்கள் வந்தா பிரிச்சு கொடுப்போம், நாங்கள் வந்தா 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, அப்புறம் 10,000 கொடுவோம், இவர் 8,000 போக. இதுவான தேர்தல் அறிக்கை? இதுவான ஒரு தமிழனின் கனவு? இதுவா? இதை சகித்துக்கிட்டு சமூகம். கல்வி எதுக்குதான் உங்களுக்கு இருக்கு? மூளைங்கிற உறுப்பு எதுக்குதான் இருக்கு? எதுக்குதான் இருக்கு? சரி, இந்த அருந்து தமிழ்நாட்டுக்கு 1/2 கிலோமீட்டர்ல தான் கேரளா இருக்கு, 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு இப்ப டோக்கன் 8,000 1/2 கிலோ பருப்பு தான், 1 கிலோ எண்ணெய் தான், உனக்கு மீசி தான், பிரிட்ஜி தான் சொல்லி பார்த்து செருப்பு விளக்கமாறு கட்ட வந்தடிப்பான். தெரியுமா தெரியாத? இப்படித்தான் நோட்டு காசு கொடுத்து பார்க்கிறான். நானு உலகத்தரத்துக்கு கல்வி கல்வின்னு வச்சுக்கிறோம். இந்த நாட்டுல எங்கேயுமே இல்லையா? இருக்குது, கொடுத்தாமத்த 5 ஆண்டுல டெல்லியில அரண்ய கெஜ்ரிவால் உலகத்தரத்திற்கு தூக்கி தான் டெல்லியில போய் கல்வி கட்டணத்தை பாரு, கற்பித்த முறையை. நான் சொல்ற பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூருக்கு இடையா தூக்கி தள்ளுதான். கேரளாவில் ஒரு பெரியவர் பினராயி விஜயன் 31 விழுக்காடு அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு தனியார் பள்ளிக்கு போயிட்டு இருந்த மாணவர்களை இழுத்து வந்துட்டார். தரத்தை உயர்த்தி கட்டணத்தை கற்பித்தல் முறையை தூக்கிட்டான். இங்க படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் சுடுகாடு மாதிரி இருக்கு, சுடுகாடு நட்சத்திர விடுதிமா இருக்கு. என்ன ஆட்சி முறை இருக்கு? இதை சகித்துக்கிட்டு இந்த முறையும் வாட்ஸ்அப்பை தயாரிப்பாங்க. அவர் பிரிட்ஜு தராரு, இவரு டோக்கன் தராரு. டோக்கனை கொடுத்து எதை வேணாலும் வாங்கிக்காது. எதை வேணாலும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி வாங்கிக்கலாமா? 8,000 பைத்தியங்களா? குடிக்க வச்சு 10 லட்சம் பேர் தாலி எடுத்துருக்கீங்க, இந்த தாலியை வாங்கிடலாமா? என் மானத்துக்காக உயிரை விட்ட இன கூட்டத்தின் மானத்தை வித்திருக்கீங்களே, தமிழகத்தை தலை பண்ணி விட மாட்டேன், தலை நிமிர விட மாட்டேன்னு சொல்லு. எதற்காக ஊழியர் நிமிர்ந்திருக்கான், குடிச்சு குடிச்சு தொங்கி போச்சு, இப்படி தொங்கி திரியான். இதான் சட்டம் விடுதான் தெரியும், விழுந்துருங்க. கேவலம் கேவலம் கேவலம். கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனத்தை கையேந்தி நிக்கிற, வாங்குவதற்கு கையேந்தி நிக்கிற ஒரு இனமாக மாற்றி நிறுத்தி விட்டார். பெற்ற அறிவிப்பு இலவச அறிவிப்பு.
சரி, படித்தவர்கள் வரலாறு, புவியியல், அறிவியல், பொருளாதாரம் எல்லாம் படிக்கிறீங்க. ஒரு நாடு கடன் பெற்று 10 லட்சம் கோடி கடன், ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, வீதியில் வந்து போராடலாம். பகுதி நேர ஆசிரியர், நாங்க சம வேலை செய்யறோம், சம ஊதியம் கொடுங்க, பணியை நிரந்தரம் கொடுங்க, கொடுக்க முடியல. மருத்துவர், உயிர் காக்கும் மருத்துவர்கள் வீதியில் வந்து நிக்கிறாங்க. மருத்துவ பெருமக்கள், அறிவை புகட்டும் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க. உயிரை காக்கும் போது சேவை செய்கிற தேவதைகளா இருக்கிற சேவை பெண்கள், நர்சுகள், செவிலியர்கள் வீதியில் நிற்கிறாங்க. ஊதிய உயர்வுக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க, நீங்க சொன்ன மாதிரியே கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இந்த ஆசிரியர்களுக்கு உங்க கேட்கிற சம்பளத்தை கொடுக்க அதிகபட்சமான 150 வரை செலவாகும். அவ்வளவுதான். ஆனா 1800 கோடியை 5000 ரூபாயில இழக்கிறீங்க. 980 கோடியை இந்த 1000 ரூபாயில இழக்கிறீங்க. எந்த எங்க அம்மா எனக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாசம் கேட்டான். எந்த எங்க அம்மா வங்கி கணக்கு 5000 போகுதுன்னு கேட்டான். ஆனால் கேட்கிறார்கள் ஆசிரியர்கள், கேட்கிறார்கள் மருத்துவர், கேட்கிறார்கள் செவிலியர்கள், கேட்கிறார்கள் மகளிர் சுய உதவி குழு பெண்கள். கேட்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கிற, எப்படி கேட்கிறாங்க விவசாயி? நான் வெண்பாடு விட்டு வேலை செஞ்சு விளைய வச்ச நெல்ல நீ உரிய விலை கொடுத்து அகலையை கொடுத்து வாங்கி கொள்முதல் செய்து சேமித்துக்கிறாங்க, சேமித்து வாங்கி என்று கேட்கிறான். சாலையில ஓட்டு, வீதியில ஓட்டு முழக்க வச்சு வேலை செஞ்சவனை கண்ணீர் சிந்த நிக்க வைக்க. ஆனால் குடிக்கிற டாஸ்மார்க் சரக்க குளிரூட்டப்பட்ட அறையில பூட்டி வச்சு கண்காணிப்பு கறி வச்சு வாசல இருந்து காவலரை போட்டு பாதுகாக்க. யார் நீ? யாரு? 4 கோடியில கட்டினா 400-500 பேர் இருக்கிற உயிர்ந்து படிக்கிற நூலகத்தை கட்டிடலாம். படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தராம குட்டியச்சாக்கிட்டு 200-300 கோடியில லைப்ரரி கட்டுறேன், நூலகம் கட்டுறேன், மாளிகை மாதிரி கட்டுறேங்க. அங்க உட்கார்ந்து படிக்க ஒருத்தரும் இல்ல. எதுக்கு நீ 400 கோடி 300 கோடிக்கு நூலகம் கட்டுற? கட்டு, 10 கோடி கட்டு. அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை கொடு, பள்ளிக்கூடத்தை தரமா கட்டு, கழிப்பறை கொடு, பேப்பரை கொடு, எண்ணியல் கிளைய கொண்டா, டிஜிட்டல் போர்டு கொண்டா, கொண்டு வா. விளையாட்டு கிளை கொடு, அங்கே நீச்சல் குளம் கொடு. ஏன் எதிர்பார்க்க கட்டியிருக்காரு? உன்னால முடியாதா? எல்லாத்துக்கும் மற்ற மாநிலங்களோட நம்ம நல்லா தான் இருக்கும். எங்க கிடைச்ச கேரளால நல்ல இல்ல, டெல்லியில கெஜ்ரிவால் கொண்டு போய் எஜுகேஷன் இல்ல, எங்க இருக்கு? அவ நாட்டை படைச்சு உழைச்சு விடுங்க, மாத்துங்க. அதனால உன் பிள்ளை திரும்ப மாற்றுங்கிறது சொல்லுங்க, செய்ய. அண்ணன் காந்தியடிகள் என்ன சொல்ற? நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை நீ உன்னிலிருந்து தொடர்ந்தாங்க. நான் என்னிலிருந்து தொடங்கிட்டேன். ஊழல் லஞ்சம், நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கேன். வாக்குக்கு காசு எடுத்து என் மாண்புமிக்க ஜனநாயகம் சாகு என்றால் நான் வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்த மாட்டேன். உறுதியா இருக்கு. அப்படி எனக்குள்ள மாற்றத்தை தொடங்கணும்ல. என் தாய்மொழியோடு பிறமொழி ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது நினைச்சா நான் பேசக்கூடாது. என்னிலும் தான் மாறுதல் வரும். எல்லாம் தொடங்கும். தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத ஒருவனால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நான் மாறுறேன், நீங்க மாறுங்க, நாம் எல்லாரும் மாறுவோம். நாடு மாறும் மாற்றம். உலக யதார்த்தத்துல எவ்வளவு பெரிய கோலத்தை போடுங்க, ஒரு புள்ளியில் தானே தொடங்கணும். எவ்வளவு பெரிய காவியத்தை எழுதுங்க, ஒரு எழுத்து தானே தொடங்கணும். எவ்வளவு பெரிய ஆலம்பரம் பாருங்க, ஒரு விதையில் தானே முளைக்கணும். எவ்வளவு பெரிய கடல் பாருங்க, ஒரு துளியில் தானே தொடங்கி இருக்கணும். தொடங்கவும் மகத்தான புரட்சிக்கான மாற்றத்தை ஓட்டே உலகம் திரும்பி கொடுக்கிற மாற்றத்தை இந்த ஓட்டை பெறலாம். வாக்க செலுத்த போகும்போது உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் முகத்தை பார்த்துட்டு போங்க. வாக்கு போய் பார்க்கும்போது அப்படி யோசிங்க. எந்த சின்னத்துக்கு வாக்க செலுத்தினா நம்ம பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லா இருக்கும். யாரு நல்ல கல்வியை கொடுப்பான்? கல்விக்கு, மருத்துவத்துக்கு, குடிநீருக்குத்தான் பெரும் பொருளாதார செலவு, பெரும் பொருள் செலவு, பெரும் பண செலவு ஆகிறது என்று ஐயா அப்துல் கலாம் சொன்னார். இது 3ஐயும் கொடுத்து விட்டால் நம் மக்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. பெரிய பொருள் செலவு இருக்காது. கல்வி, மருத்துவம், குடிநீரை நானே கொடுத்துட்டு 10,000 கொட்ட செலவு பண்ணுங்க. நகைச்சிக்கு 10,000 செலவழி காட்டு பணம் செலவு பண்ணுங்க. மீதி என்ன காய்கறி நான் தான் வேலை செய்யறேன், நான் தான் விவசாயம் செய்யப்படுறேன், நான் ஆடு மாடு வளர்க்கப்படுறேன். நீ அவமானப்படுத்த வரமாட்டேன். ஆடு மாடு வளர்க்கறத விமர்சனம் பற்றியெல்லாம் வச்சிருக்கேன்.
நான் வந்து உட்கார்ந்தவன அவன் பேரெல்லாம் எடுத்து அவன் வீட்டுல பால் குடிச்சாலும் தூக்கிட்டோம் கருதில தூக்கிட்டோம் நீ தானே ஆடு மாடு கேட்டான் அவன் மத்தவ கேட்டான் பச்சை கேட்டான் ஒன்னே பால் குடிக்கூடாது கருதி இங்க கூடாது முட்டை சாப்பிட ஆமா அப்போ பெரும் பொருள் செலவு இதுல போயிடும். அதை தவிர்ப்பதற்கு இது மூன்றையும் தாராளமா கொடுக்கணும். இப்ப யாரு கொடுப்பான்னு சாப்பிட்டு போய் தான் வாட்ஸ்அப்ல போவீங்க. புரிஞ்சு காலையில சாப்பிடும் போது மகன் சொன்னதுக்காக உடன்பு சொன்னதுக்காக தட்டப்பாரு தட்டு இந்த சாப்பாட்டுல சாப்பிடுற சாப்பாடு தந்ததியா கடையில வாங்கியிருப்பேன். கடைக்கு அந்த கத்திரிக்காய் அந்த காரிசி கொடுத்தவையா யோசிச்சு பாரு விவசாயி. அப்போ அந்த விவசாயிக்கு நன்றிங்கிற ஒரு எண்ணத்தை நெஞ்சில அந்த எண்ணத்தை சுமந்து போ பார்க்கறதுக்கு போ 23ஆம் தேதி போய் பாரு. உனக்கு அந்த எண்ணத்தோட போ. உனக்கு உணவு தந்தவன் என் சின்னமா நிற்பான், விவசாயி நிற்பான். அவங்க என்ன செய்யணும்? நீ 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 கார் நாம வாழ்ந்துருவ, செல்வம் நாம வாழ்ந்துருவ, தொலைக்காட்சி நாம வாழ்ந்துருவ, எல்லாம் இல்லாம வாழ்ந்துருவ. ஆனா நீரும் சோறு நாம வாழ முடியாது. அப்போ உலகத்தின் முதன்மையானது உயிர் தேவை, உணவு தேவை. அதனால் சுழங்கும் ஏற்பின்னது உலகம். அதனால் உழந்தும் உலகை தலைந்து நமது முன்னவன் நல்ல பெருமா இருப்பான். அப்ப என்ன பண்ணணும்? நன்றி அப்படின்னு ஒரு தடவை அவனை தோணும். ஒரு அழுத்து இந்த தீய அரசியல தீய வச்சு கொழுப்பு இந்த ஆட்சியை கொழுப்பு மாத்தி எழுது. ஒற்றை வரல திமுக வெல்லுது, அதிமுக வெல்லுது. இதெல்லாம் வெல்லுதுன்னா செய்தி, சும்மா ஒரு செய்தி, வழக்கமான செய்தி. தாமரை வெல்லுது, இந்த கை சின்ன வெல்லுது, அது போடு விசில் போட போறியா? தெருவில் அடிச்சுட்டு ஊது எவனா ஊதிட்டு பாரு பாரு, நீ யோசிச்சு பாரு. போட்ட அதெல்லாம் ஒரு நிகழ்வு, சாதாரண ஒரு சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு 1000 விளக்கிலே அன்பு தம்பியின் ஆர்மியின் இளவல் தோழன் கலைஞருக்கு இங்கே அனுஷா விஜயகுமாருக்கு நீங்கள் செலுத்தி வெல்ல வைப்பது என்பது எங்கள் வெற்றி அல்ல, உங்கள் வெற்றி. திமுக உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். கைச்சிரத்துக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். தாமரைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். எந்த இடத்தில் நீங்கள் வென்றீர்கள்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசுகிறார். நாங்கெல்லாம் இந்த போராட்டத்துக்கு முறையா அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு சண்டை. அப்ப தொடர்ச்சியா விமர்சிக்கிறோம். ஊடக கடந்த 3 ஆண்டுகளில் கழக அரசு, திராவிட மாடல் அரசு 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. இதுல பெருமையா கொடுமையான வரும். 1,00,000 போராட்டத்தை 3 ஆண்டுகள் முறை அளிக்கும். அப்ப 1,00,000 பிரச்சனைகளை கண்டறியார். இந்த போராட்டங்களை மக்களுக்கு தீர்த்தது யார்? அதிகாரத்தில் இருந்தவர்கள். எப்படி? 1,00,000 போராட்டம். அப்ப பிரச்சனைகளை கண்டவர்கள் இந்த பக்கம், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்தவங்க பிள்ளைகள் இந்த பக்கம். என் அன்பு சொந்தங்களை நீங்கள் இதே எந்த பக்கம்? அதான் இருக்கிறது. தோற்று போனீர்கள். நீங்கள் ஒரு அடிப்படை வசதியை கூட நிறைவேற்ற முடியாமல் அரசு எதிர்பார்த்திருக்கிறீர்கள். மிக்சி, கிரைண்டர், 1000, 500, வேட்டி, சேலை, அரிசி, பருப்பு. தோற்று போனீர்கள். ரசிகர் தன் ஆண்டு சொக்கே சொல்லான்னு சொன்னான். தோற்று போன சமூகம் எப்படி இருக்கும்னா, அதிகம் ஐயா ஒரு சிந்தனையால வருவான். எப்ப வர அந்த சமூகத்துல அவனுக்கு ஏதோ 1000 முட்டாப்பையில முன்னிருப்பான். பூரா வாடகை வாங்கில கூட்டி வச்சுக்கிட்டு ஏதோ என்னை திட்டதான் வேற. அவனும் சிந்திக்க மாட்டான், சிந்திக்கிறது கேட்கவும் மாட்டான். அந்த நாட்டுல தோற்று போன சமூகத்துல தேவையற்ற அவசியமற்ற செய்தியை தலைப்புச் செய்தியா இருக்கு. அப்படிதான் இருக்கும். இவ்வாறு இதை மாற்றும். அவ என்ன செய்யணும்? என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சார்ந்தவர்கள், நல்லாட்சியை, நல்ல அரசியலை விரும்புகிற மக்கள், ஊழல் லஞ்சத்தை விரும்பாத, எதிர்க்க வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், பசி பஞ்சமில்லாத நாட்டை படைக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், ஏழ்மை வறுமை இல்லாது ஒழிக்க வேண்டும், வேலையின்மை இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும், வாழ்க்கலாத குழந்தை, கல்விக்கு இறங்காத மாணவன், வேலைக்காத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை
முன்வைத்தான் இளைய புரட்சியாளர் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்துக்கான அவசியம் அப்படியே இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறார். எனவே என் அன்பு சொந்தங்களே, மதிப்பு மிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். என் அன்பு தங்கை அனிஷாவை என் நம்பி களஞ்சியத்தையும் வெற்றி பெற செய்யுங்கள். எங்களை வெற்றி உங்களின் அதிகாரம் மிக வலிமையான அம்பேத்கர். அந்த அதிகாரம் மக்களுக்கான உங்கள் பிள்ளைகள். எனவே அன்பு சொந்தங்களை, புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் என்றாலும் இனம் ஒன்றாகும், இலக்கை என்றாகும். என் நம்பி களஞ்சியமும் என் தங்கை அனிஷா விஜயகுமாரும் வெல்க, வெல்க, வெல்க. ஓடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து ஓட்டா நாட்டு என்ன ஆகும்? நீ ஒன்ன எண்ணி பாரு. பெருக்கு போச்சு உண்மை செத்தேராச்சு. மாந்திரிக்க மக்களாச்சு மண்ணா போச்சு. ஊழல் பெருக்கு போச்சு உண்மை செத்து போச்சு. மாந்திரிக்க மக்களாச்சு மண்ணா போச்சு. கேடு கட்ட பணநாயகம் கேள்வி பண்ணி சிரிக்கிறம்மா. பொறுப்பது பாவம் தானே, சரிப்பது சாரம் மாறே. நல்லாட்சி மரமுதற்கு எம்மழை கூடம்மா. விவசாயி சின்னத்தில ஓட்டணியும் போடம்மா. திருடனுக்கு தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீ ஒன்று எண்ணி பாரு. அடுத்த வேலை சோத்துக்குள்ள அடகு வைக்க பண்ண யாரால இந்த மூல சொல்லமாடா. நம்ம எடுத்தது சாமி இல்ல, பாடுகட்ட பூமி இல்ல. கேடுகட்ட சூழல் முறையே தெரியுமாடா தம்பி. கேடுகட்ட சூழல் முறையே தெரியுமாடா. ஓட்ட கேட்ட கையெடுத்து ஓட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறான்னு சொல்லமாடா. நம்ம நாட்டை கூட வேலை பேசி ராத்திரியில் வித்து லஞ்சத்துக்கு பிறந்தது நம்ம நாடா தம்பி. லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடா. மொத்த கட்சி கூட்டணிய மொத்த கட்சிகளுக்கு மொத்தத்தில தொடரமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா பொண்ணதெல்லாம் கிடைக்குமாடா. உங்க மொத்த கட்சி கூட்டணிய
எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும் மொத்தத்துல வீர வேணும் தொடரமாடா